இந்த படத்தில் காப்பர் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, டேவிட் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. 2 பேருக்கிட்டையும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரிங்க, எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுவும் இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தரோட மனுஷனோட மனநிலைமை எந்த அளவுக்கு எப்படிலாம் மாறுபடுது அப்படின்றது இருக்குல்ல, அதை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்து பார்க்குற மாதிரி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப கரெக்டாக ஒன்று பேசியிருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் ஒரு இடமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவ்வளோ பெரிய ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் அந்த வெயிட்டோடு அவங்க எப்படி கேரி பண்ண போகிறாங்கன்றது 2வது. இதை தாண்டி ஒருத்தருடைய பாடி ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் தொடர்ந்து நடக்கும்போது பாடி ஹீட் ஆகி நிறைய பேருக்கு டிசென்ட்ரி வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது எல்லாம் இந்த படத்தில் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன். உண்மையாகவே ஒருத்தர் இப்படி நடந்திருந்தாலும் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து பிளேஸ் பண்ண முடியும். இப்போ எந்த அளவுக்கு அந்த ரிசர்ச் அப்படின்றது இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். அங்கே எல்லாருமே ஒரே ஊர் மக்கள் அப்படின்றனால ஒருத்தருக்கு இன்னொரு ஃபேமிலியை பற்றி தெரியுது. இப்போ ஒருத்தன் ஒரு பையனை கிண்டல் பண்ணிட்டே இருக்கான், அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறான், அவனுக்கு கோவம் வருது, அவன் அடிக்கணும்னு போகிறான், அவன் கீழே விழுந்து அவன் தாடெல்லாம்